ஏன் தம்பி ஊருக்குள்ளார போலீஸ் துப்பாக்கி கைமா திரியறாங்களே, என்ன விஷயம்? தர்மரு அவங்க மாமியா வைத்திய செலவுக்கு பணம் கட்டாம பணத்தையும் வாங்காம ஓடியான்ட்டானா. அடப்பாவி, ஆஸ்பத்திரிக்காரன் சும்மா விடுவானா? நேரா ஐஜி வரைக்கும் போயிட்டான். இந்த மாதிரி தேச துரோகியும் தெரு பொறுக்கியும் சும்மா விட்டு வைக்க கூடாது. என்ன பண்ணணுங்கிறப்பா? இட்லி கோப்பரையில போட்டு வேக வைக்கணுங்கிறேன். என்ன நான் சொல்றது? சரியா தான் சொன்னீங்க. நீங்க சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க. ஆமா, இதுக்கு முன்னால அவனை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். உங்க அப்பா அம்மா மாறு வருஷத்துல திரியறாப்லையா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், லவக்குன்னு போலீஸ்ல புடிச்சு படிச்சிருவேன். அவரு கிட்டத்தட்ட உங்களை மாதிரிதான் இருப்பாரு. ஆனா எப்போ வேட்டி அவுக்க மாட்டாரு. என்ன சாப்பிட்டு எந்த பக்கமா வருவீங்க? காட்டு பக்கம் தான் விறகு பொறுக்க வருவேன். வாங்க 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 வாங்க. கொண்டாங்க கொண்டாங்க. ஏப்பா இவ்வளவு புழுக்கமா இருக்கு, போர்வை போத்திருக்க? குளிர் காய்ச்சக்கா, குளிர் காய்ச்ச. குளிர் காய்ச்சலுங்கிற ஒரு இடி இட்லி சாப்பிடுற? காய்ச்சல் வெளியே தானே, உள்ளுக்கு இல்லக்கா. பசிக்கா, பசி, அகோர பசி. சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. நீ போங்க நீ போங்க. வந்துட்டாங்க வந்துட்டாங்க. 10 பைசாவுக்காக ஹெட்லைட்டே பேசிட்டியடா. முதல்ல பிடிங்கிடுங்க என் உருவத்தை. இன்னும் இப்படி உயிர் ஏண்டா வண்டிய வேலை பாருன்னா வேடிக்கையா காட்டிக்கிட்டு இருக்க? அங்க என்னடா வண்டியில போக? முதலாளி அதுதான் போக. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, எனக்கு தெரியாது. வண்டியில இருந்து புகை வருது, அது என்ன ஏதுன்னு பார்க்காம வேடிக்கை பண்ணிட்டு இருக்க. போடா. ஏண்டா மெக்காடு, இன்ஜின் இல்லாத வண்டி. இன்ஜின் ஸ்டார்ட் ஆனா தானே போக வரும். வண்டி கொளுத்தினாலும் போக வரும். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. அடடே, நம்ம சூரியகுமார். ஏண்டா இன்ஜின் இல்லாத வண்டிக்குள்ள உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அடிக்கிற முதலாளி. என்னதான் நீங்க முதலாளி, எப்பவாவது நான் சம்பளம் வாங்குற தொழிலாளி, ஒரு மரியாதை வேணாமா? சும்மா ஏண்டா உங்க முன்னால நான் தூங்கணும்னா கூட என் காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்கணும். ஏன் முதலாளி? இல்லன்னா நான் செத்து போயிட்டேன்னு என்ன கொண்டு புதைச்சிட்டு என் செட்டையே வித்து போடுவீங்க. முதலாளி அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. என்ன முதல்ல வேலைக்கு சேர்த்த முதலாளி என்ன ஆனாரு தெரியுமா? நீ சொல்லு. இருக்கிற சொத்து பத்தெல்லாம் வித்து புதுசா ஒரு லாரி வாங்கினாங்க. ஒரு நல்ல நாணயமான டிரைவர் வேணும்னு என்ன தேர்ந்தெடுத்தாங்க. நானும் எல்லா சாமியும் கும்பிட்டு அவர்கிட்ட சாவி வாங்கி அப்படி லேசா கீரை இழுத்து மெதுவா அப்படி கிளச்ச விட்டனா, ஐயோ என்னாச்சு? எங்க முதலாளி செத்து போயிட்டாரு. லாரி வாங்கின சந்தோஷத்துல ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரா? அதான் இல்ல முதலாளி, நான் லாரி எடுக்கும் போது அவர் டயருக்கு அடியில எலுமிச்சம்பளம் வச்சிருக்காரு. ஒரே தயத்து கொண்டுட்டு. அப்புறம் அந்த குடும்பம் என்னாச்சு? சின்ன பின்னமாயி நடு தெருவுல பிச்சை எடுக்குங்க. முதலாளி நீங்க சீக்கிரம் லாரி வாங்குங்க. ஏன் என் குடும்பமும் பிச்சை எடுக்கணுமா? வேலையை பாருங்கடா. பாருடா அந்த ராமுவ. அவன் ஒரே ஒருத்தனாலதான் இந்த செட்டே தடபடலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. முதலாளி அவன் வேலை கத்துக்கிட்டு இருக்கான். அப்ரெண்டிஸ். நாங்க ஏற்கனவே வேலை பழகினவங்க. இங்கிலீஷே தெரியல. ஆமா, இவர் அமெரிக்காவில் பிறந்தவரு. சிஸ்டர் நல்லா வேண்டிக்க, இது ராசியான கோயில். ஷாஜகான் மும்தாஜ் இங்கதான் வந்து சாமி கும்பிட்டு போறாங்களாம். உடனே கல்யாணம் ஆயிடுச்சா. உனக்கு ஷாஜகான் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்க. கிடைச்சிட்டாரு பிரதர். என்ன ஷாஜகானே கிடைச்சிட்டாரா? இல்ல பிரதர், அம்மாவாசை அன்னைக்கு என்கிட்ட தகராறு பண்ணான்னு சொல்லல, அந்த நிக்கிறேன். அப்ப நான் வர்றேன். காசுங்க கையடியா. இந்த அதிரடி அம்பலத்தை பத்தி உனக்கு தெரியாது. நிறுத்தியா பெரிய கைய என்னையா பண்ணவன்? என் ஃப்ரெண்டு பாத்தியா என் செல்வாக்க? அண்ணன் எண்ணெய் வாங்கி குடிச்சிட்டு காசு கொடுக்காம போறான். கேட்டா முறைக்கிறான். அப்படியா? இளநீ எவ்வளவுயா? 3 ரூபா அண்ணன். பிஸ்கோத்து காசு இந்த 10 ரூபா அண்ணன். இளநீ 3 ரூபா தானே? இளநிக்கு 3 ரூபா. இவனை சீவறதுக்கு 7 ரூபா. அதான் இனிமே இந்த வாயால இளநீ மட்டுமல்ல எதையுமே இவன் குடிக்க கூடாது. இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது, எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. இவன் அப்படி எடுத்துட்டு போய் என் எதிரிலேயே சீவு. அந்த லெப்ட் வாயோரமா ஒரு குத்து குத்து, அந்த லெப்ட் கண்ணுக்கு மேல ஒரு குத்து குத்து, அப்படி போட்டு
போய் மன்னிப்பு கேட்றா மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க. எழுந்துடுறா. வாயி கண்ணு கரெக்ட். நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சிருக்கேன். சூப்பர்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி சாப்பிட்டு. என்ன 2 பிளேட் நல்லி எலும்பு. இன்னும் 2 பிளேட் நண்டியலப்பா. இதுக்கு மேல என் காலு தாங்க இருக்கு. சாப்பிடறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? 215 ரூபாய். கரெக்ட். சோடாவை குடிச்சிட்டு பாட்டில் திருப்பி கொடுத்துட்டா அந்த பாட்டிலுக்கு சேர்த்தா பில் போடுவீங்க. அது மாதிரி நான் எலும்பு திருப்பி கொடுத்துட்டேன்ல, சதைக்கு மட்டும் பில் போடுங்க. இந்த ஹோட்டல் வழக்கப்படி எலும்புக்கு சேர்த்து தான் விலை. உங்களுக்கு இந்த எலும்பெல்லாம் வேணும்னா கோழி பை கொண்டு வந்து அள்ளி எடுத்துட்டு போங்க. நான் வெளியே போறது பெரிய பிரச்சனை போலுக்கு. என்ன நீங்க 2 பேரும் இணைபெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். ஒரே என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா வேண்டத கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிடுன்னு ஆடுது. என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. போடா போடா. என்னென்ன கேட்காம ஏழற? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பளை இல்லையா? கடையடைப்பு இல்லையா? அத்தால் இல்லையா? கடையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க. இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும்னு சொன்னில, ஜவுளி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை, அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான். எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு. எடுத்துறியா? இந்த படை போதுமா? அத சொல்லி தரங்க வேணுமா? இந்த படை போதுமா? அத சொல்லி சொல்லி விட்டணுமா? கடையடைப்பு. அடைப்பு தான். தமிழரசி நாட்டு வாழ்க. ஆணை தலைவி தமிழரசி வாழ்க. வாழ்க தமிழரசி. தலைவி தலைவி. ஆமா, போட்டு உங்க இதயம் நொறுக்கி விட்டு. அடிபட்டு விட்டார்கள். தமிழரசி வாழ்க. கலை சாத்திரட்டை. ஐயோ தமிழரசி முன்பாட்டு வாழ்க. அண்ணன் வீரா, எனக்கு வீர வேண்டாம். தலைவி. ஐயோ